Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன் எப்படி ஓவர்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது வந்துட்டு மல்டிபிள் மெத்தட், அதுக்கு வந்துட்டு காமனான சேம் நேம் வித் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். 5,7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டேன், அதுக்கு 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அந்த 2 வேல்யூவும் இன்டிஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மேக்ஸ் அப்படிங்கிற இப்போ வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து 2 பேராமீட்டர் வாங்க போகிறேன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு மேக்ஸு. ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அது என்ன பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கார்டில் நான் வந்துட்டு வீடியோ லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் டைப் வந்துட்டு இன்டிஜர்னு வச்சுருக்கேன். அதுக்கு பேராமீட்டர் 2 வாங்கிக்கலாம். அந்த பேராமீட்டரோட டேட்டா டைப்பும் இன்டிஜர்னு வாங்கிக்கலாம். ஏ இன்ட்டு பி. இப்போ இந்த பிளாக்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வாங்கின 2 பேராமீட்டரோட வேல்யூ வந்துட்டு எது பெருசு அப்படிங்கிற செக் பண்ண போகிறேன். அதனால தான் மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் வச்சுருக்கேன். கிரேட்டர் இப்போ இல்லை ஏ கிரேட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பி கிரேட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் பி அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே எதுக்கு நான் எல்ஸ் கண்டிஷன் போடல அப்படின்னா, ஒன்ஸ் ரிட்டன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை விட்டு டெர்மினேட் ஆகிடும், அதுக்கு கீழே இருக்க லைன்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. அதனால தான் நான் எல்ஸ் கூட போடாமல் நான் ரிட்டனை கொடுக்குறேன். ஸோ இதில் அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். எந்த விதமான எரரும் இல்லை. இப்போ 7 அப்படிங்கிட்ட ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா 5 காட்டிலும் 7 பெருசு அப்படிங்கிறதுல 7 கிரேட்டர் ஆயிடுச்சு. இப்போது இதையே நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். இப்போ இங்கே வந்துட்டு 5. இப்போ இங்கே ஏற்கனவே எரர் அடிச்சிச்சா, இப்போ இங்கே ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் வந்துருச்சு இங்கே எரரு. பட் இருந்தால் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். ஜாவாசி என்ன காரணம் அப்படின்னா, மேக்ஸ் அப்படிங்கிற ஒரே ஃபங்க்ஷன் தான், பட் வந்துட்டு ரிட்டன் டைப் வந்துட்டு வேறு. நம்ம கால் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்துட்டு இன்டிஜராக மட்டும்தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ வந்துட்டு டெசிமல் வேல்யூவில் இருக்கிறதால நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணாது. இந்த எரரை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரிட்டன் டைப் வந்துட்டு அது கரஸ்பாண்டிங் என்ன டேட்டா டைப் இருக்கோ அந்த டேட்டா டைப்பில் கொடுத்தோம் அப்படின்னா ரெக்டிஃபை ஆகிடும். பாருங்கள், சரி ஆயிடுச்சா? ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்துச்சா? இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், ஃபங்க்ஷன் நேம் ஒன்று தான் ரெண்டுத்துக்குமே. மேக்ஸ் இன்டிஜர் டேட்டா டைப்லேயுமே வந்துட்டு மேக்ஸ் தான் வச்சுருக்கேன்,
ஃப்ளோட்டிங் டேட்டா டைப் இல்லை டபுள் டேட்டா டைப்லேயும் வந்துட்டு மேக்ஸின் தான் வச்சுருக்கேன். இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங். ஒரே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம், பட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணுறோம் ஒரே ஃபங்க்ஷனுக்கு. அதனால தான் இதுக்கு பேர் மெத்தட் ஓவர்லோடிங். வாங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இதுவும் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ப்ரோக்ராம் தான். இதில் வந்துட்டு 3 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு எந்த மாதிரி பேராமீட்டரும் பாஸ் பண்ணவே இல்லை. செகண்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒரே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். 3வது ஃபங்க்ஷனில் வந்துட்டு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நான் வாய்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் ஃபங்க்ஷனில் ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணிட்டு எந்த விதமான வேல்யூவும் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நான் வாய்ட் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாய்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 3 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். அதை மெயின் மெத்தடில் நம்ம கால் பண்ணும்போது டிஸ்பிளே டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வித் நோ பேராமீட்டர் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். 2வது டைம் வந்துட்டு டிஸ்பிளே டெக்ஸ்ட்டை கால் பண்ணும்போது பேராமீட்டர் நம்ம ஒன்று பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதால ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வித் 1 பேராமீட்டர் அப்படிங்கிற டிஸ்பிளே ஆகும். 3rd டைம் வந்துட்டு டிஸ்பிளே டெக்ஸ்ட்டை கால் பண்ணும்போது 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதால ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வித் 2 பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் கால் ஆகிறது பேஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர். நம்ம என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறோமோ, எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பேராமீட்டர் பாஸ் ஆகலை, அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேராமீட்டர் எடுத்துக்கும். நோ பேராமீட்டருங்கிறத ஃபங்க்ஷன் கால் ஆகும். 2வது டைம் கால் பண்ணும்போது ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதால 1 பேராமீட்டர் அப்படிங்கிற டிஸ்பிளே ஆகும். 3rd டைம் கால் பண்ணும்போது 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த ஃபங்க்ஷனை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்கும். பட் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ஃபங்க்ஷன் நேமும் காமன், நம்பர் ஆஃப் பேராமீட்டரும் காமன். இதில் டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னா ரிட்டன் டைப்பு. ரிட்டன் டைப் வந்துட்டு இன்டிஜர் டபுள் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதால மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது, மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன மாதிரியான பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், அது என்ன மாதிரி டேட்டா டைப் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணும்போது இன்டிஜர் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். 2வது டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து டபுள். ஸோ அப்படிங்கிறதால என்ன டபுள் டேட்டா டைப்பில் இருக்கோ அதை எடுத்துக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் பேராமீட்ரு, இங்கே வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரிட்டர்ன் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை ரிட்டர்ன் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நடக்கும். இது வரைக்கும் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.